காயத்ரி கார்த்திக் சேனல். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பேக் டு பிரியாணி. எல்லாரும் வீட்டில் பிரியாணி தான் கேட்டிருக்காங்க. வாங்க பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். வேறு எந்த இதுவும் கிடையாது. ஒரு சின்ன சேஞ்சோடு பண்ணலான் இருக்கேன். நிறைய பேர்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பொடி பண்ணிவிட்டு பிரியாணி பண்ண லாஸ்ட்டில் போட்டால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த லைட்டாக கரெக்டாக ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து வச்சுட்டு நான் இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போட போகிறேன். இதை மட்டும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது. நான் லைட்டாக அம்மியில் தான் நுணுக்கி எடுத்துக்கலான் இருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பிரியாணிக்கான டபரா வச்சுக்கிட்டேன். இது 1 கிலோ சிக்கன் 1 கிலோ அரிசி போட்டு செய்கிற மாதிரி பிரியாணி டபரா. அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அப்புறமேட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். கொஞ்சமானா எண்ணெய் எவ்வளோ விட்டுருக்கேன்னா ஒரு 2 குழம்பு கரண்டி அளவுக்கு விட்டுருப்பேன். அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம 1 கிலோ ரைஸ் 1 கிலோ சிக்கன் போட்டு செய்ய போகிறோம். நான் தோலோடு தான் சிக்கன் போடுறேன். எண்ணெயும் நெய்யும் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை பிச்சு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக பொரிய விடலாம். இதெல்லாம் எண்ணெயில் சுட்டதும் வெங்காயம் நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வதக்கிக்கலாம். 300 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கீனி அதாவது ஃபுல்லாக கட் பண்ணாமல் சும்மா லைட்டாக டிவைட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கீனி நம்ம போட்டுக்கலாம். வெங்காயத்தை இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணின்னு செஞ்சாலே என் பசங்க வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என் பொண்ணு முன்னாடி இன்ட்ரோ கொடுக்கும்போது இருந்தா, இப்போ திருப்பியும் நான் கிளறேன்னு வந்துட்டா. கை லைட்டாக வலிச்சது என்கிட்ட கொடுத்துருவா. அப்புறமேட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். நான் லெமன் ஊற்றுவா, நான் தக்காளி போடுவா, நான் பச்சை மிளகா போடுவான்னு கேட்டுட்டு இருந்தா. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா என் பையன் வந்துட்டான். நான் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன்னு சொல்லிட்டு சரி போடுறான்னு சொல்லிட்டேன். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு பிரியாணியில். எப்பவுமே பிரியாணிக்கும் சரி நான்வெஜ் எதுக்காகவும் சரி கொஞ்சம் இஞ்சி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பூண்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பூண்டோட ஸ்மெல்லு டாமினேட் பண்ணிடும். அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி பச்சை ஸ்மெல் அதிகமாக வரும். இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆயில் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம சிக்கன் போடும்போது அதில் தோல்லாம் இருக்குல்ல, அதுலேயே கொலஸ்ட்ரால் அதிகமாக வரும். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறது. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிறேன். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இப்போது வதக்கிக்கலாம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு நின்றுட்டு ஒரு தக்காளியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏதோ தெரியல, ஒரு மாதிரி மூட் அப்செட்டாகவே இருக்குது. ஒன்றுத்துக்கும் வீடியோ காமிக்கணும்னு நினைக்கிறேன், டக்குன்னு மிஸ் பண்ணிடுறேன். சிக்கன் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் கேமராவை எடுக்கவே இல்லை. அப்புறம் என் பொண்ணு தான் சொல்லிச்சு, அம்மா நீ கேமராவே எடுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தாங்க டக்குன்ட்டு சிக்கனை போடுறதுலேயே பாதியோடு எடுத்து போட்டுட்ருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பீஸாக, அதாவது போன் பீஸாக எடுத்து சிக்கனில் பிரியாணியில் போட்டுடுறேன். ஒரு 4 பீஸு நல்லா பெரிய பீஸ் ஃப்ளஷ்ஷு பீஸ் எடுத்து தொக்கு மாதிரி வேறு ஒன்று செய்கிறேன் இன்றைக்கி. நான் அதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் ஒரு பீஸாக போட்டுட்ருந்தேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மசாலா கூட வதக்கிக்கலாம்.
அப்புறமேட்டு புதினா கொத்தமல்லி, புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கட்டு வந்து சேர்த்துக்கிறோம். இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு புதினா கொத்தமல்லி. ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டோடனே அப்படியே ஃபேஸ்லேயே அடிக்குதுங்க அந்த ஸ்மெல்லு. பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நான் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நம்ம உப்பு போடும்போது பார்த்திங்கன்னா சிக்கனோட நல்லா உப்பு சேர்ந்துரும். ஸோ வதக்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்குள்ளெல்லாம் வந்து நல்லா உப்பு இறங்கி பிரியாணி சாப்பிடும்போது டேஸ்ட் இல்லாமல் இருக்கும்ல சம்டைம்ஸ் நம்ம சிக்கனு, அந்த மாதிரி இல்லாமல் ஜூஸியாக இருக்கும். அதனால நான் இந்த டைமில் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா ஃபஸ்ட்டு இந்த புதினா, சிக்கன், உப்பு, அப்புறம் இந்த மசாலாலாம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து நல்லா பெரட்டி விட்டுட்டு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னல, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறமேட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதை போட்டு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்டியாக வந்தது பிரியாணி. ஒரு வேளை நம்ம சேர்த்த மசாலாவாலையா இல்லை நான் பொறுமையாக செஞ்சிட்டு இருந்ததுனாலையா என்னன்னு தெரியல, ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சு. லாஸ்ட்லேயே எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க பாருங்கள், எங்கள் அத்தை சொன்னாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதாங்க பயங்கரமாக இருந்துச்சு, பயங்கர டேஸ்டி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 லெமனில் 1/2 லெமன் கட் பண்ணி அந்த 1/2 லெமனோட ஜூஸ் தான் வந்து இப்போ நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சூப்பராக இருக்க பிரியாணி நீங்களும் வீட்டில் செஞ்சு காமிங்க. செஞ்சு காமிச்சிட்டு எப்படி உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படியே வந்து வதங்கிட்டே இருந்துச்சு சிக்கன். இந்த சமயத்தில் ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் தாங்க வாங்கி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபுல்லாக வந்து இப்போ வந்து கமகமான்னு சொல்லிட்டு பிரியாணி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. என் பையன் வந்துட்டான், அதுக்குள்ளே நீ பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். இல்லைடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டு தண்ணி ஊற்றியாச்சு. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்னு சொல்லிட்டு 5 கிளாஸ் அரிசி 7.5 கிளாஸ் தண்ணி வந்து இப்போ இதில் ஊற்றியாச்சு. தண்ணி வந்து கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதித்ததும் பார்த்திங்கன்னா அரிசி வந்து சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கொதிச்சிரும். கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்க போகிறோம். அரிசியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு வடிகட்டியும் வச்சாச்சு. அந்த அரிசி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் பிரியாணி சாப்பிடும்போது நீங்கள் அப்படியே டைரெக்டாக போட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அப்படியே பிரியாணி சாப்பிடவே வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும், சாஃப்டாகவே இருக்காது, ஜூஸியாக இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு போடுங்க, சூப்பராக இருக்கும். எல்லா அரிசியும் போட்டு நல்லா அந்த தண்ணிக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. டிப் பண்ண மாதிரி நல்லா அரிசி எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விடுங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பொடி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த பொடியை வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல அதை வந்து நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் போட போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வந்து இந்த அளவுக்கு கூட நான் வந்து அந்த கல்லில் போட்டு இடின்னு இடித்ததுனால தான் வந்து இந்த அளவுக்கு பொடியாக இருக்குது. ரொம்ப கம்மியான குவான்டிட்டின்றதுனால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வைக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் இதை வந்து நிறைய குவான்டிட்டியில் அரைச்சி வச்சிடலாம். பட் வந்து நம்ம வந்து பிரியாணி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை செய்யலாம். ஸோ ஸ்மெல் வந்து டக்குன்னு போயிடும். நீங்கள் இந்த மாதிரி கம்மியாக வந்து போட்டுட்டு இடித்து எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து எப்பயுமே அந்த ஸ்மெல் நல்லா கிடைக்கும். நம்ம மூடி போட்டு வச்சா வந்து அந்த மாதிரி கிடைக்காது. இந்த மாதிரி மூடி வச்சிடலாம்.
அப்புறம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுக்காவாக செஞ்சேன். இது வந்து என்னோடய ஸ்டைல் சுக்கா. இது வந்து ஒரு மாதிரி பயங்கர ஸ்பைஸியாக பயங்கர டேஸ்டியாக வரும். அது வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கவே. அப்படியே எண்ணெய் தெறிக்க இருந்துச்சு. எப்போயாவது ஒரு தடவை இவ்வளோ எண்ணெய் ஊற்றி கண்டிப்பாக சாப்பிட்லாம். இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் இந்த ரெசிபி அப்லோட் பண்ணுவேன். அப்படியே வந்து அந்த சிக்கன் செய்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி கலர் கேசரி பவுட்ரு இருக்கு இல்லையா, அதை தண்ணியில் கலந்து லாஸ்ட்டாக மேலே ஊற்றிட்டேன். லைட்டாக மேலே வந்து புதினா தலையும் போட்டு விட்டுட்டேன். அங்கே பாருங்கள் உதிரியாக சாப்பாடு சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம எப்போல்லாம் சாப்பிட்லாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரைஸு சிக்கன் நான் ரெடி பண்ணிட்டேன். அத்தை வந்து பார்த்திங்கன்னா ரைஸு மட்டன் குழம்பு முட்டை தொக்கு ரெடி பண்ணிட்டாங்க. முடிஞ்சு லஞ்சு எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. நாங்கள் வந்து பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கோம். என்ன நடக்குதுன்ட்டு பாருங்கள். எல்லோரும் எப்படி கமெண்ட் சொல்கிறாங்கன்ட்டு பாருங்கள். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பாரு. பிரியாணி எக்கு பிரியாணி சிக்கன். இந்த ரெசிபி வேணும்னா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அப்டேட் பண்றேன். வெங்காய பச்சடி, அப்புறமேட்டு எங்க அத்தை செஞ்ச முட்டை வந்து எப்படி இருக்குன்னு எங்க அத்தை சாப்பிட்டாங்க, அவங்க சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கு. ஹோட்டல் பிரியாணி மாதிரி இருக்கு. செம்ம டேஸ்டியா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. உதிரியா பாய் வீட்டு பிரியாணி மாதிரி செம்ம ரியலி டேஸ்ட் வெரி டேஸ்டி. ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அத்தைலாம் ரொம்ப நல்லா இருக்கு சொல்றது வேற. எனக்கு ரொம்ப பிடிச்சி பிரியாணியே வந்து ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அது எனக்கு அவ்வளவு பிடிக்காது. ஆனா இது ரொம்ப நல்லா பிடிச்சி. அதாவது ரொம்ப வரவரமா ரொம்ப ஜூசியாவா இல்லாம எப்படி இருக்க? நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா உனக்கு? இந்த சிக்கன் இல்ல, இது கொஞ்சம் இன்னும் ஸ்பைசியா பண்ணிடலாம். இன்னும் ஸ்பைசியாவா? போடா, ஆல்ரெடி ஸ்பைசியா இருக்கு. காட்டி எப்படி இருக்குன்னு சொல்லு. காட்டி நல்லா இருக்குங்க. சாப்பிடவே இல்லங்க நீங்க. சாப்பிட்டு நாங்க வாசனையிலே சரி. அந்த சிக்கன் எப்படி இருந்துச்சு காட்டி? சிக்கன் சூப்பரா இருக்கு. காரமா ரெசிபி சொல்லல. வேணும்னா அவங்க கமெண்ட்ல கேட்டா மட்டும் தான் சொல்லலாம்னு இருக்கேன். இதே வந்து எனக்கு சாப்பிட்டோனே கண்ணு வந்து தண்ணி வருது. போது சாப்பிடு. யாரோ தப்பு இந்த சிக்கனை சாப்பிட்டது அவ்வளோ காரம். இதுல வேற இன்னும் ஸ்பைசியா செய்ய சொல்றோம். ஆனா பிரியாணி சூப்பரா இருக்கு. அவ்வளோதாங்க, நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எடுத்துரு சாப்பிட்டாங்க.